அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 26வது ஹதீஸ் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 28, ஹதீஸ் 26. வாசிங்க பாவம், எடுத்தவங்க யாராவது? அன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல் அஜ்மாஉ ஜுபார் என்பதுதான் ஹதீஸ். புகாரி 1499, முஸ்லீம் 1710. இந்த செய்தி அதாவது 2 வார்த்தைகள் கொண்டு தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்பில் நாங்கள் இப்போ படிக்கக்கூடிய ஹதீஸ் 26வது ஹதீஸ் நாங்கள் படிக்கிறோம். அப்போ இதில் அல் அஜ்மா என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது வாயில்லா பிராணிகள் என்று சொல்லுவோம், பிராணிகள். இப்போ அஜ்மா என்று கீழே பார்த்தீங்கன்னா அல் பஹீமா என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அல் பஹீமா, பிராணிகள். வசுமியத் அஜ்மா, ஏன் அதுக்கு அஜ்மா என்ற பெயர் என்றால் லிஅன்னஹா லா ததகல்லம் வலா தஅகில், அது பேசாது, அது சிந்திக்காது என்ற காரணத்தால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்போ ஜுபார் என்று எடுத்தீங்கன்னா, இப்போ இவைகள் ஏற்படுத்தக்கூடிய இழப்புக்கு இழப்பீடு கிடையாது. இந்த பிராணிகள் இருக்குது தானே, பிராணிகள் போய் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீடு என்பது கிடையாது. அது பாருங்கள், ஃபைதா அத்லஃபத் ஷைஅன் ஃபஹுவ கைரு மல்மூன். அப்போ அது ஏதாவது என்ன செய்யுது, ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விட்டதென்றால் அதுக்கு என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டம் இது. இப்போ உதாரணமாக கவனிச்சிங்கன்னா, இப்போ கால்நடைகளை பொறுத்தவரையில் கால்நடையுடைய மேய்ப்பாளர் அதோடு இருக்கிறார், அப்போது அது பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொன்னால் இழப்பீடு இருக்கிறது. கால்நடையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர் அந்த கால்நடைகளோடு இருக்கிறார் என்று வச்சுக்கோங்க. அப்படி இருக்கின்ற போது அது இழப்புக்களை ஏற்படுத்தினால் அதற்கு இழப்பீடு என்பது இருக்கிறது. அப்படி இல்லாமல் அந்த கால்நடைகள் போய் என்ன செய்து ஒரு இழப்பை ஏற்படுத்தி ஒரு சேதத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அதற்கு இழப்பீடு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் பல சட்டங்கள் இருக்குது. அதாவது இரவில் என்ன செய்து இழப்பீடு ஏற்படுத்தினா, பாதிப்பு சேதங்கள் ஏற்படுத்தினா அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். பகலில் என்றால் இல்லை. இப்படி பல சட்டங்கள் இதோடு தொடர்பட்டு இருக்கிறது. புரியுது அவன் சொல்கிறது? அப்போ எனவே இந்த ஹதீஸுடைய இந்த சுருக்கம் என்னென்று சொன்னால், இப்போ கால்நடைகள் சேதங்களை ஏற்படுத்தும் போது அதுக்கு இழப்பீடு கிடையாது. ஆனால் இழப்பீடு எப்போ அதுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறோம், அதாவது அதனுடைய உரிமையாளரோ அதனுடைய மேய்ப்பாளரோ அதோடு இருக்கும்போது அந்த இழப்பை ஏற்படுத்தினால் அதற்குரிய என்ன பொறுப்பு இருக்கிறது, பொறுப்பு கூற வேண்டும் என்பது இந்த ஹதீஸ். இது 26வது ஹதீஸ். 27வது ஹதீஸை வாசிங்க பாப்போம். அன் உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு قال وجدت سرة فيها 100 دينار فأتيت النبي صلى الله عليه وسلم فقال عرفها حولا. இந்த அரபு வார்த்தையில் புரிஞ்சுக்கோங்க, அரபு வார்த்தையில படிக்கிறது தான் இதில் நோக்கம். இப்போ வஜத்துண்டா என்ன அர்த்தம்? வஜத்துண்டா பெற்றுக்கொண்டேன். சுர்ராண்டா ஒரு பை. சுர்ராண்டா என்ன? ஒரு பை. அதில் ஃபீஹா 100 தீனார். எவ்வளோ அதில் இருக்குது? 100 தீனார்கள் உள்ள ஒரு பையை நான் கண்டெடுத்தேன், பெற்றுக்கொண்டேன். ஃபஅதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடம் வந்தேன்? நபியிடம் வந்தேன். புரியுதா? அவர் என்ன செய்யலை, 100 தீனார் எடுத்து போட்டு அப்படி சத்தம் இல்லாமல் இருக்கல. புரியுதா? என்ன செஞ்சார்? எங்கே வந்தார்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடம் தீர்ப்பு கேட்குறார். இதற்கு என்ன தீர்ப்பு, இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்குறார். கேட்கும் போது நபி அவங்க சொல்கிறாங்க, அர்ரிஃப்ஹா ஹவுலன், ஒரு வருடம் அறிவிக்கணும். எவ்வளோ காலம்? ஹவுலன் என்ன? ஒரு வருடம். அதை உங்களுக்கு ஒரு வருடம் நீங்கள் அறிவித்த பிறகுதான் அது உங்களுக்கு சொந்தமாகும். உங்களுக்கு சொந்தமாகிறதா இருந்தால் இப்போ எவ்வளோ? ஒரு வருடம் அறிவிக்கிறேன்னு சொன்னால் பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும். அதனுடைய அடையாளத்தை அவர் சொல்லி எடுக்கக்கூடிய அமைப்பில்.
புரியுது அவன் சொல்கிறது. அடையாளங்கள்லாம் மொத்தமாக சொல்லி அறிவிச்சிடக்கூடாது. எப்படி அறிவிக்க வேணும்? அவர் அடையாளத்தை சொல்லி பெறக்கூடிய அமைப்பில் தான் அந்த அறிவிப்பு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டும் என்பதையும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே இதில் இன்னொரு சட்டம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஹரம் என்ற எல்லை இருக்குது தானே, ஹரம் எல்லைக்குள்ள சட்டம் வேறு சட்டம், ஹரம் எல்லைக்குள்ள தனியான சட்டம். ஹரம் எல்லையை பொறுத்தவரையில் அங்கு ஏதாவது பொருட்கள் வீழ்ந்திருந்தால் அதை அறிவிப்பவர் தான் எடுக்க வேண்டும், அதற்கென்று பொறுப்பானவங்க அதை எடுக்க வேண்டும் என்பது ஹதீஸ். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுந்தூக்குல் அமானாத் என்று இருக்கிறது. சில தவறிய பொருட்கள் கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க, சிலர் போய் அங்கே விசாரிப்பாங்க, இப்படி எனது ஒரு பொருள் தவறு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ நோக்கம் அதுதான், அதை அறிவிக்கக்கூடியவர்கள் தான் எடுக்க வேண்டும். அதே போன்று தான், அதாவது மஸ்ஜிதுகளுக்குள் என்ன செய்யக்கூடாது, அறிவிப்பு செய்யவும் கூடாது. எனது பொருள் காணாமல் போய்விட்டது என்று மஸ்ஜிதுகளுக்குள் அறிவிப்பு செய்யக்கூடாது. அல்லது ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டால் இமாம் அறிவிப்பு செய்யக்கூடாது. யாராவது அவரிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு போகிறார் என்றால் அது தனியானது. ஏன்னா இது மஸ்ஜிதோடு இந்த சட்டம் சம்பந்தப்படக்கூடிய சட்டங்களும் இதில் இருக்கிறது. இப்போ இதில் விளக்கத்தில் பாருங்கள், அர்ரிஃப்ஹாண்டா அதுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்குறாங்க. அர்ரிஃப்ஹான் என்ன சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஐ பையின்ஹா, ஐ பையின்ஹா அப்படின்னு என்ன செய்யணும், அதை விளங்கப்படுத்துறது, அதை அறிவிக்கிறது. அதாவது பி அன் தபஹஸ அன் சாஹிபிஹா, அப்போ எதற்காக, அதற்கு உரியவர் வந்து என்ன செய்ய வேணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பு செய்யப்பட வேண்டும், அவர் தேட வேண்டும். அப்போ யுனாதி ஃபி முஜ்தமாஅத்தின் நாஸ், மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் அறிவிப்பு செய்வதை போன்று, அந்த மாதிரி இடங்களில் அறிவிப்பு செய்வது போன்று. எப்படி, மன் ضاع له مال فليطلبه இந்தி, யாராவது பணத்தை தொலைத்திருந்தால் அது என்னிடம் இருக்கிறது என்று இப்படி அறிவிப்பு செய்ய வேண்டும். யாராவது பணத்தை தொலைத்திருந்தால் அது என்னிடம் இருக்கிறது, அது அதனுடைய தொகையை சொல்லி அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்கிறது. எனவே ஹவுல் என்றால், ஹவுல் என்ற வார்த்தைக்கு பாருங்கள், சனதன் காமிலா. ஹவுல் என்ன, சனதன் காமிலா, அதாவது ஒரு வருடம், முழுமையான ஒரு வருடம் என்பது இந்த ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வாங்க 28வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم, வாசிங்க பாவம். அல் கரீகு ஷஹீத், இது உங்களுக்கு பொருள் சொல்லலாம். இதில் பொருள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அல் கரீகு ஷஹீத் என்ன அர்த்தம்? அல் கரீகு ஷஹீத் என்ன, ஷஹீத் அப்படி தானே, ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவங்கள ஷஹீத் என்று சொல்லப்படும். சரி, இப்போ கரீகண்டா தண்ணியில் என்ன செய்யப்பட்டாங்க, தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ மூழ்கடிக்கப்பட்டவர், மூழ்கடிக்கப்பட்டு அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் யாரு, ஷஹீத் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் எங்கே வருது? முஸ்லீமில் 1915. சரி, இப்போ நாம் இதில் பார்க்கின்ற போது அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு சிறப்பை சொல்கிறது. என்ன, அதாவது ஒருவர் என்ன செய்கிறாரு, இப்போ ஆற்றுல போய் குளிக்கிறாரு, அல்லது குளத்தில் போய் குளிக்கிறாரு, கடலில் போய் குளிக்கிறாரு, குளித்து என்ன செய்ய, அவர் மூழ்கடிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறது, ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. இப்போ சில இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே குளிக்கக்கூடாது, புரியுதா, போட்டிருப்பாங்களா இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் குளிப்பது தடை. இப்போ அங்கே போய் குளிச்சுட்டு என்ன செய்யலை, ஷஹீதுன்னு சொல்லலை, புரியுதா, அந்த சட்டத்தையும் பார்க்க வேணுமா இல்லையா. அதாவது இப்போ எந்த இடங்களில் குளிப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த இடத்துல ஒருத்தர் குளித்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து அடுத்து இப்படி தான் இப்போ தன்னுடைய பாதுகாப்பு, ஒருத்தர் நீச்சல் அவருக்கு தெரியுமா தெரியாதான்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது, அதெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆனால் பொதுவாக வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் இப்படி மூழ்கடிக்கப்பட்டார் என்றால் இந்த நியாயமான காரணங்களோடு அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. இப்போ ஷஹீத் என்று சொல்லும் போது ஷஹீதும் ஃபில் துன்யா ஷஹீதும் ஃபில் ஆஹிரான்னு இருக்கிறது. துன்யாவிலும் ஷஹீத் என்ற ஒரு பேர் வரும், மறுமையில் ஷஹீத் என்ற பெயர் வரும். இப்போ இதில் வந்து துன்யால் என்று சொல்லும் போது யாராவது அப்படி சொல்கிறது, போரில் ஒருவர் வந்து ஷஹீதாக்கப்பட்டால் அவருக்கு என்னென்ன தனியான சட்டங்கள் இருக்கிறது சொல்லுங்கள். அவரை குளிப்பாட்டுறது கிடையாது, அவருடைய அதே ஆடையை கொண்டு என்ன செய்கிறது, கஃனிட்டுவது, அவருக்கு தொழுவிப்பது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தனியான உள்ள சிறப்புகள். அப்போ இந்த சட்டம் எல்லாம் இந்த ஷஹீதுக்கு அப்ளை ஆகாது. இவங்களுக்கெல்லாம் இப்போ சாதாரண ஒருத்தர் மரணித்தால் என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டமெல்லாம் யாருக்கு இருக்கிறது, இந்த ஷஹீதுக்கு இருக்குது. இதில்
ரசூலுல்லாஹ் வேறு யாரையெல்லாம் ஷஹீதுன்னு சொன்னாங்க? இந்த இதில் ஒரு ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. இது இல்லாமல் வேறு யார்? இப்போ ஒரு தனது உரிமைக்காக போரிட்டு கொல்லப்படுகிறார், அவருக்கு ஷஹீத் என்று அந்தஸ்து வருது. வேற இப்போ நெருப்பால் ஒருத்தர் என்ன செய்யப்பட்டார், நெருப்பில் எரிக்கப்பட்டு மரணிக்கிறார், அவருக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கிறது. வேற இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கிறது. அதே போன்று உதாரணமாக வயிற்றோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படி தான் ஹதீஸில் வருது. அப்போ அந்த நோய்களில் மரணிக்கிறார், அவருக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் மரணிக்கிறாண்ட அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. இப்படியாக ஹதீஸில் இந்த எலும்புகள், இந்த விழாப்புற இதோடு சம்பந்தப்பட்ட சில நோய்கள், அதில் அந்த நோயில் மரணிக்கக்கூடியவங்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து, இப்படி ஹதீஸ்களில் பல செய்திகள் வருகின்றன. அப்போ நாங்கள் இதில் என்ன செய்யக்கூடாதுண்டா, அவசரமாக ஷஹீத் என்ற பட்டத்தை கொடுக்கக்கூடாது. புரியுதா? என்ன அப்படி தானே, அவசரமாக நாங்கள் யாரும் ஒருவருக்கு ஷஹீத் என்ற பட்டத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் நாம் அவசரப்படக்கூடாது. நாம் ஹதீஸில் உள்ளது தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, அதில் என்ன சிலவங்க பார்த்தீங்கன்னா மிக அவசரமாக என்ன அந்த பட்டத்தை கொடுக்க முற்படுறாங்க. அப்படி கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வாங்க ஹதீஸை வாசிங்க. 29வது ஹதீஸ். அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, வாசிங்க பாப்போம். அல் ஹம்மு அல் மவுத், அப்படிதானே, அல் ஹம்முல் மவுத். அப்போ இந்த இடத்துல மவுத்துனா எங்களுக்கு என்ன பொருள்னு தெரியும். மவுத்துனா என்ன? மரணம். சரி, இப்போ அல் ஹம்ன்ற வார்த்தை, அல் ஹம்ன்னு சொன்னால் கீழே பாருங்க, விளக்கத்தில் பாருங்க, ஹுவ கரீபு ஜௌஜ், ஹுவ கரீபு ஜௌஜ் கைரு ஆபாஇஹி வ அப்னாஇஹி. அப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதாவது கணவனுடைய நெருங்கிய உறவினர் என்று சொன்னால் அவரது தந்தை, பிள்ளை அல்லாதவர்கள், அவரது சகோதரர். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கணவனுடைய சகோதரரை மவுத், மரணம், அழிவென்று ஏன் சொன்னார்கள்? இந்த ஹதீஸுடைய முழுமையான விஷயம் என்றால், ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் நுழையக்கூடாது. ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் நுழையக்கூடாது. அப்படி என்று வரும்போது தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. புரியுது அவங்க சொல்றது? அப்போ இவ்வாறு கேட்கின்ற போது தான் நபி அவங்க சொல்கிறாங்க, இதை அழிவென்று சொல்கிறார்கள். புரியுதா? வகத் யுதசாஹலு ஃபீ துஹூலிஹி அல ஸௌஜா. இவ்வாறு அவங்க நுழைவது சும்மா சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் ஃபஜஅலஹு கஹலாக்கில் மவுத், அது எப்படி அந்த மவுத்தை போன்ற ஒரு அழிவென்று சொல்லி இதில் இதற்குரிய விளக்கத்தை பார்க்குறோம். அப்போ இது என்ன சொல்லுது இந்த ஹதீஸ் என்று பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது, விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது, அதற்குரிய எந்த ஒரு முன்னுரைகளும் அதில் இருக்கக்கூடாது, அது அப்படியே தடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அங்கே யார் இருக்கிறது? மூன்றாவதா ஷைத்தான் இருக்கிறான். இல்லைங்களா? நாங்கள் நம்பிக்கையானவங்க அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் அங்கே சரிவிடாது. ஷைத்தான் நம்பிக்கையானவனா? புரியுதா? எனவே இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அது என்ன செய்யுது, விபச்சாரம் போன்ற பாவத்தில் வீழ்ந்து விட்டால் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிடும். அதே போன்று அதற்கு உரிய தண்டனையும் திருமணம் முடித்த பிறகு மரண தண்டனையாக இருக்கிறது. அடுத்து 30வது ஹதீஸுக்கு வாங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, வாசிங்க ஹதீஸை. தஸம்மௌ பிஸ்மி, என்ன பொருள் சொல்லுங்க பா. பிஸ்மி என்ன? இஸ்மண்டா பேர், அப்படிதான். இஸ்மண்டா என்ன? பேர். இப்போ பிஸ்மி என்ன? எனது பேர். அப்போ தஸம்மௌ என்ன? பேர் வையுங்கள். தஸம்மௌடா பேர் வையுங்கள், பிஸ்மி எனது பெயரை வையுங்கள். யார் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனது பெயரை வையுங்கள், முஹம்மத் என்று பெயர் வைக்கிறது. அப்போ எனது பெயரை வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை ஹதீஸ் நாங்கள் அடுத்த பகுதியை பார்க்கின்ற போது, எனது குன்னியத்தை வைக்காது, எனது குன்யாவை வைக்காதீர்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய குன்யா என்ன? அபுல் காசிம். காசிம் அவனது மகன் அபுல் காசிம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய குன்யா, காசிமின் தந்தை. புரியுது அவங்க சொல்றது?
இப்போ ஒருத்தருக்கு வந்து காசிமன் ஒரு மகன் இருக்கிறான்னு வைங்களே, இன்னொரு மகன் இருக்கிறார் அப்துல்லான் இருக்கிறான்னு வைங்களே, அப்போ எப்படி தான் வைக்க வேணும்? அபுல் காசிம் என்று அழைக்காம எப்படி அழைக்க வேணும் சொல்லுங்க? அபு அப்துல்லா இன்னொரு மகன் இன்னொரு பேரில் இருக்கிறாருண்டா அவரோட பேரை கொண்டு என்ன செய்யறது? அழைக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? எனது குண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வைக்காதீங்கன்னு சொன்னால், இப்போ காசிம் என்ற ஒரு மகன் இருந்தால் எப்படி வைக்கக்கூடாது? அபுல் காசிம் அவர் அழைக்கக்கூடாது. புரியுதா? வேறொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையுடைய பேரை இணைத்து என்ன செய்யறது? அழைப்பது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு தடவை கடை தெருவில் இருக்கும்போது ஒருத்தர் அழைக்கிறார். அபுல் காசிம் என்று அழைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க. அப்போ சொல்கிறேன், அவங்கள அழைக்கல, இன்னார் அழைத்தேன் என்று சொல்கிறார். அடுத்து இதில் இன்னொரு சட்டம் என்னென்னு கேட்டிங்களா? அதாவது நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தான் இந்த சட்டம் என்றும் அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறான். அந்த நோக்கமாக தான் நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, அதற்கு பிறகு அல்ல என்ற ஒரு சட்டத்தையும் அறிஞர்கள் இதில் விளக்கமாக சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த பேர் முஹம்மத் என்ற அந்த சிறப்பான பேர் ஃபீஹி அத்-தர்கீப் ஃபி தஸ்மியதி பி முஹம்மத். அப்போ எதை ஆர்வப்படுத்துகிற இந்த ஹதீஸில் முஹம்மது என்று பேர் வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதில் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அதனுடைய பொருளை பொறுத்தவரையில் அல்லது யஹ்மதுல்லாஹ் அலா குல்லி ஹாலின், எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அவர் புகழ்கிறார், புகழக்கூடியவர். அக்ஸர் மிம்மா யஹ்மது கைரு, ஏனையவர்களை அவர் புகழ்வதை விட அதிகமாக யாரை புகழ்வார்? அல்லாஹுவை அவர் புகழ்ந்து கொண்டிருப்பார் என்ற பொருள் அதற்கு இருக்கிறது. 31வது ஹதீஸுக்கு வாங்க. 31 வாசிங்க. அன் அபீ ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல் உம்ரா ஜாயிஸா. அல் உம்ரா ஜாயிஸா என்ன அர்த்தம்? உம்ரா செய்கிறது கூடும், அப்படிதானே? உம்ரா செய்கிறது கூடும் அப்படின்னா அல் உம்ரா ஜாயிஸா, உம்ரா அனுமதிக்கப்பட்டது. அப்போ இங்கே சொல்லப்படுற உம்ரா என்றது நாங்கள் செய்கிற உம்ரா அல்ல. புரியுதா? நாம் செய்யக்கூடிய உம்ரா அல்ல. இந்த உம்ராண்டா வாழ்நாள் அன்பளிப்புன்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது? வாழ்நாள் அன்பளிப்பு. வாழ்நாள் அன்பளிப்புனா ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு? தனது வீட்டை ஒருத்தருக்கு கொடுத்துக்கிறார். எனது வாழ்நாள் இருக்கும் வரைக்கும் இந்த வீட்டை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அன்பளிப்பாக தந்து விடுகிறேன் என்று கொடுக்குறார். அது வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனமாக இருக்கலாம், அல்லது வேறொரு பொருளாக இருக்கலாம். அவர் என்ன செய்கிறார்? அது வாழ்நாள் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார். இதில் சொல்லாங்க அனுமதி என்றான். இப்படி கொடுப்பது என்ன? அனுமதிக்கப்பட்டது. இப்படி கொடுக்கிறது அனுமதி. ஒருத்தர் என்ன செய்கிறார்? தனது ஏதாவது ஒரு பொருளை ஒரு வாழ்நாள் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார் இன்னொருவருக்கு. அப்போ அது அவருக்கு சொந்தம். அவர் மரணித்தால் அதற்கு பிறகு அவரது சந்ததிகளுக்கு அது சொந்தமாகும். புரியுது அவன் சொல்கிறது? இந்த ஹதீஸ் புரிஞ்சுது தானே? இப்போ இந்த அன்பளிப்பு என்பது என்ன? கூடும். புரியுதா? அதே போன்று இன்னொரு அன்பளிப்பு இருக்கிறது. அதற்கு முராகபான்ற ஒரு வார்த்தை வரும் ஹதீஸில். அப்படின்னா என்னென்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை அல்லது நீ உயிரோடு இருக்கும் வரை இதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? அன்பளிப்பு செய்கிறேன். அப்போ எதுவரை தான் அவருக்கு அது அனுமதி? அவர் உயிரோடு இருக்கும் வரை. மரணிச்சுட்டா என்ன செஞ்சிடும்? திரும்ப இவருக்கு வந்துடும். புரியுது அவன் சொல்கிறது? அடுத்து இப்படி ஒரு அன்பளிப்பு வந்து வாழ்நாள் அன்பளிப்பு கொடுத்து விட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அன்பளிப்பை திரும்ப பெறுவது என்ன படிச்சிக்கணும் ஹதீஸில்? ஒரு வாந்தியை வந்து திரும்ப சாப்பிட அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை ஒரு மோசமான உதாரணம் தான் அது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கூன அமர்த்துக்கதாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ எனது வாழ்நாள் முழுவதும் எனது வீடு யாருக்கு தான்? உங்களுக்கு என்று சொல்வது. ஐ அபஹத்துஹாலக முத்தத உமரிக், அல்லது நீங்கள் உங்கள் வாழ்நாள் வரைக்கும் அதை உங்களுக்கு நான் செய்துவிட்டேன், வழங்கிவிட்டேன் என்று இப்படி சொல்லக்கூடிய இந்த அன்பளிப்பு என்பது அனுமதிக்கப்பட்டது. 32வது ஹதீஸ். 32வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم الحرب خدعة. ஹர்பண்டா என்ன? ஹர்பண்டா போர், யுத்தம். ஹர்பண்டா போர். புரியுதா? அப்போ எனவே ஹதஆன்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா, ஹதஆ என்பது சூழ்ச்சி. ஹதஆ என்ன? சூழ்ச்சி. போர் என்பது என்னதான்? சூழ்ச்சி. போர் என்பது எதிரியை வெற்றி கொள்ள வேண்டும், எதிரி படையை வெற்றி கொள்ள வேண்டும். இப்போ எதிரி படையை வெற்றி கொள்வதற்காக அங்கு சூழ்ச்சி செய்வது என்பது என்னதான்? அனுமதிக்கப்பட்டது. புரியுது அவன் சொல்றது? அப்போ அந்த யுக்திகள், அந்த சூழ்ச்சிகள் அதில் மேற்கொள்ளப்படும். அப்போ அல் ஹர்பு ஹதஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்போ இதில் ஒரு சட்டம் சொல்கிறாங்க பாருங்கள். இத்தஃபகல் உலமா அலா ஜவாதி ஹத்இல் குஃபாரி ஃபில் ஹர்ப். அப்போ உலமாக்கள் எல்லாம் எதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றால், அதாவது எதிரிகளோடு உள்ள போரில் சூழ்ச்சி செய்தல் என்பது
அனுமதிக்கப்பட்டது. இல்லா அன் யகூன ஃபீஹி நக்து அஹதின் அவ் அமான் ஃபலா யஹல்லு. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தால் அந்த ஒப்பந்தங்கள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கிற அமைப்பில் இருக்கக்கூடாது, அந்த அமானிதங்களை முறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இதிலே குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்த அருமையான சகோதரர்களே, 33வது ஹதீஸ். அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாசிங்க ஹதீஸ. அஸ்பிகுல் வுது. அஸ்பிகுல் வுது. வுதுன்னா எங்களுக்கு தெரியும், அப்படிதானே? வுது என்றா என்ன? வுது என்றா செயல். அந்த வுது என்ற செயல், புரியுதா? இப்போ வதுன்னு சொல்லுவாங்க. வதுண்டா என்ன? வாவுல வந்துச்சுன்னா வதுண்டா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். வுதுண்டா செயல், வதுண்டா என்ன அர்த்தம்? அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். இப்போ இதில் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்பிகுண்டா என்ன அர்த்தம்? முழுமையாக பரிபூர்ணமாக வுதுவை செய்யுங்கள், வுதுவை நிறைவாக செய்யுங்கள், வுதுவை நிறைவாக செய்யுங்கள். அப்போ இதில் இஸ்பாகுல் வுது என்றா பாருங்க விளக்கத்தில் இத்மாமுஹு பிசுனனிஹி என்ன அர்த்தம்? அந்த வுதுவுடைய சுன்னத்துக்களை எல்லாம் பரிபூர்ணமாக செய்யணும். வுதுவுடைய சுன்னத்துகளை எல்லாம். அதே போன்று அதமுல் இக்திஃபா பி மிக்தாரில் வாஜிப். புரிஞ்சா? அப்போ என்னவே அந்த வாஜிபுடைய அளவை பொறுத்தவரையில் அதை கூட ஒருத்தர் வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த அளவு கூட செய்யாமலாம் விட்டுடக்கூடாது. அது பரிபூர்ணமானதல்ல. அதை முழுமைப்படுத்தி உங்களுடைய சுன்னத்துக்களை எல்லாம் பேணி வதாகத்தியது ஜமீ அவாஇல் வுது பில்மா, அந்த வுதுவுடைய உறுப்புக்களை எல்லாம் முழுமையாக தண்ணீரால் கழுவுவதுதான் பரிபூர்ணமான வுது. அப்போ இந்த பரிபூர்ணமான வுதுவை செய்யுமாறு நபி அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் ஏவுகிறார்கள். வுதுவை நிறைவாக பரிபூர்ணமாக செய்யுங்கள், வுதுவை நிறைவாக பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நம் 2 ஹதீஸ்களை மாத்திரம் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். 34வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் قال للنبي صلى الله عليه وسلم. வாசிங்க. அவுசினி. அவுசினி என்ன அர்த்தம்? எனக்கு வசியத்து செய்யுங்கள். அவுசினி. قال என்ன சொன்னாங்க? லா தக்தப். லா தக்தப் என்ன அர்த்தம்? கோபப்படாதீர்கள். கதப் என்றால் கோபம். கதப் என்றால் என்ன? கோபம். அப்ப லா தக்தப் கோபம் கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். புகாரில் வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் விளக்கத்தை பாருங்க. ஜமஅ ஃபீ ஹாத்தைனில் கலிமத்தைனி ஹைரத் துன்யா வல் ஆஹிரா. ரசூலுல்லாஹ் இந்த வசியத்தில் 2 வார்த்தை சொன்னாங்க. இந்த 2 வார்த்தையில் என்ன இருக்குது? உலகத்தினுடைய மறுமையுடைய நன்மைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது. உலகின் மறுமையின் நலவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வசியத்தாக இது இருக்கிறது. லிஅன்னல் கதப யஊலு இல தகாத்து. கோபம் என்ன செய்யும்? பிரிவைத்தான் உண்டாக்கும். கோபம் என்பது எதை உண்டாக்கும்? தகாத்து, துண்டிப்பைத்தான் கோபம் உண்டாக்கும். வருபமா யுதிய அல் மக்தூப் அலைஹி. அடுத்து என்ன? யார் மீது கோபம் கொண்டாரோ அவரை என்ன செய்கிறது? துன்புறுத்துறது என்ற அளவுக்கு கோபம் விட்டு செல்லும். அதனால் என்ன செய்தாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கோபப்படாதீர்கள். லா தக்தப். இது வசியா நபவியா. யாருடையது? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வசியத்தாக இருக்கிறது. வினவை நறுமை சகோதரர்களே, கோபம் வந்துவிட்டால் கோபப்படக்கூடாது. வந்துவிட்டால் என்ன செய்யணும்? இல்லை, என்னென்ன பரிகார மார்க்கத்தை சொல்லித் தரப்படுது? அடக்கிறது, ஓகே. வேற அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்றது. எழுந்திருந்தால் உட்காருவது, உட்கார்ந்தால் சாய்ந்து கொள்வது என்று. வேற வுது செய்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். நெருப்பை எதன் மூலம் தணிக்கலாம்? தண்ணீரின் மூலம். எனவே ஒரு வுது செய்வதன் மூலம் என்ன செய்யும்? கோபம் தனியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். இதில் கடைசியாக 35வது ஹதீஸோடு நிறைவு செய்வோம். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال إن وفد عبد القيس لما أتوا النبي صلى الله عليه وسلم قال مرحبا بالوفد என்று ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். இது ஒரு சுன்னா தான். மர்ஹபா என்று வரவேற்கிறது சுன்னால உள்ளது. ரசூலுல்லாஹ் அந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தினர் வந்தபோது, இஸ்லாத்தை ஏற்பதற்காக அவர்கள் வந்தபோது ரசூலுல்லாஹ் அவர்களை, அந்த கோத்திரத்தை என்ன செஞ்சாங்க? வரவேற்றார்கள். மர்ஹபம் பில் வஃப்த் என்று வரவேற்றார்கள். எனவே இவ்வாறு சொல்வது, வரவேற்பது என்பது
மார்க்கத்தில் உள்ள ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. அன்பை பரிமாறுவதாக இருக்கிறது. நல்லதை நலவை நாடி வரக்கூடியவர்கள், விருந்தினர்கள், அவர்களை இவ்வாறு வரவேற்பது என்பது மார்க்கத்துடைய ஒரு சுண்ணாவாகும். எனவே இதோடு நாம் என்ன செய்வோம், நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக நாங்கள் துஆவுடைய பாடத்துக்கு வருவோம்.